பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷகம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். Gospel according to Saint Luke chapter 8 verse 46. அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். ஆமென். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இது பெரும்பாலான ஸ்திரியை குறித்தான சம்பவம் இல்லையா? அதை நம்ம அறிந்திருக்கிறோம். அவள் 12 வருஷமா அவளுக்கு பெரும்பாடு, அந்த இஷ்யூ ஆஃப் பிளட் இல்லையா, அதுக்கு அவளுக்கு அந்த உதிரப்போக்கு இருந்து கொண்டே இருந்தது. அவளும் பல வைத்தியர்கள்ட்ட போய் தன் ஆசையெல்லாம் செலவழித்தும் அவளுக்கு எந்த சுகமும் உண்டாகவில்லை. அப்ப இயேசு அங்க வருகிறார் என்று சொல்லி அறிந்த பொழுது அவரை எப்படியாவது தொட வேண்டும், அவரிடத்துல போய் தன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறார். இயேசு போகிற இடத்துல எல்லாம் பயங்கர திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி அவரை தேடி வந்தாங்க. ஏன்னா அவர் அநேக வியாதிகளை சுகமாக்கி அற்புதங்களை அடையாளங்களை செய்து கொண்டிருந்தது நிமித்தம் அநேகர் அவரிடத்துல வந்தாங்க. அவர் கூட்ட நெரிசல்ல ஆண்டோட வஸ்திர தொங்கலை தொடுறா. அந்த தொட்ட உடனே வஸ்திரத்தை தொட்ட உடனே என்ன ஆகிருது, அவளோட உதரத்தின் ஊரல் நின்று போனது. ஆமே. அப்ப இயேசு என்ன கேட்கிறார், என்னை தொட்டது யார் அப்படின்றப்ப சீஷர்கள் பேதுரு மற்ற சீஷர்கள்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே இவ்வளவு திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறாங்களே, யாரு தொட்டதுன்னு எப்படி நீங்க கேட்குறீங்கன்னு சொல்றப்பதான் இயேசு இந்த வார்த்தையை சொல்றார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது, ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்று சொல்லி. ஆமே. அதன் பிறகு அந்த ஸ்திரீ தன் மறைந்திருக்கவில்லை என்பதை அறிந்து நடுங்கி அப்படியே ஆண்டவர் முன்னாடி பாதத்துல விழுந்து நான் தான் தொட்டேன்னு சொல்றாங்க. அப்பதான் இயேசு சொல்றாரு, ஸ்திரீயே நீ திடன்கொள், நீ பயப்படாதே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ அப்படின்னு கர்த்தர் சொல்றத தொடர்ந்து உள்ள வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்காங்க. அநேகர் அவரை தொட்டிருக்கலாம் இல்லையா? ஆனா ஒருத்தர், அந்த ஒரு ஆள், அந்த ஒரு பெண்ணை ஆண்டவர் அவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு, அவளுக்கு அவ்வளோ ஒரு பலவீனம், இந்த பலவீனத்தின் மத்தியில் அவ கஷ்டப்பட்டு விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது ஆண்டோட வல்லமை புறப்பட்டது. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நமக்கு பல தேவைகள் இருக்கிறது. இல்லை சுகம் வர சுகம் தேவையா இருக்கும், இல்லை மற்ற தேவைகள் இருக்கலாம் இல்லையா? இப்போ எல்லாரும் ஆண்டவரை தேடுறாங்க, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட போறாங்க, அநேகரை அவரை தேடுறாங்க இல்லையா? ஆனா பாருங்க, அவருடைய வல்லமை புறப்படத்தக்கதான ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? அதுதான் இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு பேச விரும்புகிறார். ஆமே. விசுவாசம் இல்லாமல் ஒருவருக்கும் என்னன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவர்கிட்ட வல்லமை. இப்ப நம்ம ஒரு பிரேயர் மீட்டிங்க்கு போறோம், இல்லை ஒரு சபை சர்ச்சுக்கு போறோம், ஆண்டோட பிரசனை இருக்குது இல்லையா? எல்லாரும் இருக்கிறாங்க அங்க. ஆனா ஒரு சிலர் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, ஒரு சிலருக்கு என்னன்னா அவரை கிட்டி சேர்கிறாங்க, அவரை தொடுகிற அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து போகிறாங்க. ஆமே. அல்ல. அப்ப அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படத்தக்கதான ஒரு விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கிறதா? அப்பொழுது நம்ம ஆண்டவரை கிட்டி சேரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவோம் இல்லையா? ஆண்டவரை இயேசு கர்த்தர் சொல்லியிருக்காங்க, என்கிட்ட தேவனை தேடுங்கள், அவரை தேடினீங்கன்னா அவரை கண்டுபிடிப்பீங்க, அவரை விட்டுட்டீங்கன்னா அவரும் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி. ஆமே. அப்ப ஆண்டவரை நம்ம தேடி இல்லையா விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட நம்ம போகும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு அற்புத சுகத்தை கர்த்தர் கட்டளை இடுவார். அவருடைய வல்லமை புறப்படத்தக்கதான ஒரு விசுவாசம் இல்லையா? சரி, நான் இந்த பிரேயர் மீட்டிங்க்கு போறேன், சரி நான் ஜெபம் பண்ணி வைக்கிறேன், அவர் சுகம் கொடுத்தா சரி, சுகம் கொடுக்கலன்னா சரி, அவர் இந்த காரியத்தை எனக்கு செஞ்சா சரி, செய்யலைன்னா சரி, அவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ தெரியல அப்படின்ட்டு அந்த இருமனம் உள்ளவர்களாக அப்படி விசுவாசத்தோடு அப்படி நம்ம போய் ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது எந்த அற்புதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அந்த உறுதியான ஆண்டவர் சொல்றார், மகளே திடன்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி. பிரியமா, இன்றைக்கு அவரை நம்ம தேடுகிறோம், அவரை நம்ம நாடுகிறோம், அவரை என்னன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம வருகிறோம்.
அவருடைய வல்லமை புறப்படத்தக்கதான் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அப்படி நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும்படியாக இந்த நாளில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவர், இது பெரும்பாடுள்ளான ஸ்திரீ தொட்ட பொழுது உம்முடைய வல்லமை புறப்பட்டது அல்லப்பா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை அப்பா விடாமுயற்சியோடு அன்றைய பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவர் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அப்பா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுங்க. எங்களை பலப்படுத்துங்க. எல்லா சோர்வுகளை கர்த்தர் நீக்குங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.